குனாஃபா சிக்கன், KFC ஸ்டைல் கிறிஸ்பி சிக்கன் 100 rupees. ஸோ நோம்பு கஞ்சி நல்லா கொத்துக்கறி போட்டு பருப்பும் வலிக்காமல் கஞ்சி சிந்தாமல். இது ஓஜி இஃப்தார் ஸ்நாக்ஸ்னால் இதுதான். ஃபீல் பண்ணோம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போய்ட்டு ஃபீல் பண்ணலாம். இஃப்தார் ஸ்நாக்ஸ்க்காக மன்னரியில் ரம்ஜான் மந்த் லாஸ்ட்டாக வந்த கூட்டம் இருக்காதுன்ட்டு பார்த்தா நீங்களே அதை பாருங்கள். மண்ணடி பொறுத்த வரைக்கும் பாரிஸ்லேருந்து மண்ணடி வர ரூட்டில் 4 கிராஸில் நிறைய கடை இருக்கும். அந்த 4 கிராஸில் 2 கிராஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிர்தோஸ் பேக்கரி சைட்லேருந்து வெரைட்டிஸ் ஆஃப் கிறிஸ்பி ஐட்டம்ஸு, வாடா, மோபத்கா ஷர்பத்து, புட்டிங்கு, சொல்ல முடியாத அளவுக்கு வெரைட்டிஸு. அப்படியே நம்ம செகண்ட் வே கிராஸில் வந்தோம்னா கபாப் கார்னர் கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷீக்கு, ஸ்குவீஸ் சிக்கனு, தவா கறி, ஷவர்மான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி மூச்சு முட்டுறது கூட்டுறதுனால எல்லாத்தையும் வாங்கிட்டு 30 கிட்ட நம்ம ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். வாங்க போய் வீட்டில் போய் ஃபீல் பண்ணலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு FZ. ஸோ நாம் இன்றைக்கி இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸாக வாங்கிட்டு வந்திருக்கோம். மண்ணடிக்கு போனால் ஆக்சுவலாக அங்கே சாப்பிட முடியாது. ஸோ அதனாலே இன்றைக்கி அங்கே போயிட்டு 3 தெருக்கிட்ட அங்கே போனோம் ஆக்சுவலாக. ஸோ மண்ணடியில் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு மட்டும் தான் நிறைய பேர் போவாங்க. அது இல்லாமல் மண்ணடி வந்து 4 ஸ்ட்ரீட்டாக இருக்கும். அந்த 4 ஸ்ட்ரீட்டையும் போய் சுற்றி பார்த்தா நிறைய ஸ்நாக் வெரைட்டி கிடைக்கும். பட் ஆக்சுவலாக இஃப்தாருக்கு வந்து ஓஜி ஸ்நாக் வெரைட்டி இதெல்லாமே கிடையாது. ஓஜி ஸ்நாக் வெரைட்டி நான் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து கடைசியில் காட்டுறேன். இது ஓஜி இஃப்தார் ஸ்நாக்ஸ்னால் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மொறுமுறு சிக்கன், கிறிஸ்பி சிக்கன்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் சாப்பிட பார்க்கலாம். ஸோ முதல்ல ஃபிஷ் ஃபிங்கர் கிடச்சிருக்கு. ஸோ ஃபிர்தோஸ் பேக்கரிலேருந்து ஃபிஷ் ஃபிங்கரும், இது வந்து ஹங்காமா சிக்கன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பல்காக பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணதில் கேண்டி சிக்கன் அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அது போயிடலாம். ஸோ இதுதான் அந்த மொறுமுறு சிக்கன்லேயே இன்னொரு வெரைட்டி. ஸோ கேண்டி சிக்கன், அது KFC சிக்கன் வெரைட்டியில் அது ஒன்று வச்சுருந்தாங்க, நல்லா பல்கான பீஸு. இது எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குலாம் தெரியல, நிறைய கூட்டம். இது ரோலு, எக்கச்சக்கமான கூட்டம். எதுக்கு வராங்க ஏன் வராங்கன்னு தெரியல. ஆனால் இஃப்தார் ஸ்நாக்ஸ்ன்ற பேரில் இதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் இஃப்தார் ஸ்நாக்ஸ் கிடையாது, இதெல்லாம் ஸ்நாக் வெரைட்டி, அவ்வளோதான். ஸோ ரோல்லேயே 3-4 ரோல் வெரைட்டி இருக்குது. சாண்ட்விட்ச் நான் இங்கே கேட்டதுக்கு சாண்ட்விச் எப்போ ரோல் வெரைட்டி வருதுன்னு கேட்டால் சாண்ட்விச் நானுங்க. ஸோ அதெல்லாம் அந்த மொறுமுறு சிக்கனோட தூள் இருக்குது. அடுத்ததாக வந்து நிறைய நம்ம இந்தியன் ஃபுட் இல்லாமல் பர்மீஸ் ஃபுட்லாம் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அண்டு குனாஃபா சிக்கன் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. குனாஃபா சிக்கன், சிக்கன் ரோல், இது மலாய் சிக்கன் ரோல்னாங்க. அப்படி என்ன மலாய் இருக்குன்னு இதில் தெரியல எனக்கு. பயங்கர ஹைப்புங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க மண்ணடியில். அவனே ஆக்சுவலாக அங்கே சாப்பிட்றது கிடையாது. ஆனால் வந்து கேட்டால் அவனே சொல்லுவான், இது பயங்கர ஹைப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் சுற்றிருந்தேன். அவனே அங்கே சாப்பிட்றது கிடையாது. சும்மா கேட்டவங்களுக்கு ஹைப்பாக இருக்கவங்களுக்கு கேட்டவங்களுக்கு மட்டும் வாங்கி தரது. அண்ட் இதுவும் அதே மாதிரி தான். வாடா, ஸோ காரைக்கால் சைடு, ராம்நாத் சைடு, ராமேஸ்வரம் சைடுலாம் பயங்கர ஃபேமஸ்ஸு. இல்லை சிக்கன் வாடா ஒன்று, எறா வாடா ஒன்று வாங்கியிருந்தேன். நிறைய கப்புள் கோல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது ஸ்ட்ரீட் ஃபுட்டில். ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் அதெல்லாம் நடக்கும். ஆனால் மண்ணிலே இப்போ அதெல்லாம் நடக்குது நோம்பு டைமில் வேறு. இப்போ சமோசா 2 மாசி சமோசா கேட்டேன், இல்லைன்னாங்க. 2 சமோசா கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து நிறைய சீ ஃபுட் ஐட்டம்ஸ், மீன் போகலாம் இருந்துச்சு, அது நமக்கு கிடைக்கல. கிராப் லாலிபாப் கிடச்சிருந்துச்சு. அது மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் ஃபிர்தோஸ் பேக்கரியில் கிராப் லாலிபாப்பு, சீஸ் பால்ஸு. வெஜ்ஜா சிக்கனான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாண்ட்விச் ரோல். இது ரோலை தான் அப்படியே சாண்ட்விச் மாதிரி ஆக்கி திரும்பி போட்டிருக்காங்க. கேட்டால் சாண்ட்விச் சிக்கன்ப்பா, அதுக்குள்ள சீஸ் போட்டு சாண்ட்விச் ஸ்டஃபிங் இருக்குன்றாங்க. அண்ட் ஃபிர்தோஸ் பேக்கரி சமோசா வெளியே இருந்துச்சு, அதனாலேயே நான் வாங்கினேன். சிக்கனாக என்னன்னு தெரியல. நோம்பு வைக்கிறதுக்கு காரணமே ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக சாப்பிட்ணும், ஃபிட் ஆகணும்னு சொல்லிட்டு. இந்த கேலரிஸில் இந்த எண்ணெய் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டா வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் போல். ஸோ
இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி மாதிரி செஞ்சுட்டு ரோல்ன்றாங்க கேட்டால். இதுவும் என்னன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஓஜி ஸ்நாக் வெரைட்டியில் இதில் ஒன்று ஃப்ரீயாக ஒருத்தர் கொடுத்தாரு, ஒரு பாய் ஒருத்தர். முட்டை போண்டா, முட்டை பஜ்ஜி, பீஃப் கட்லெட்டு. ஒரு ஃபேமிலியை பார்த்தேன், செங்கல்பட்டுலேருந்து இங்கே வந்திருக்காங்க ட்ரெயின் ஏறி. எதுக்குன்னு கேட்டால் இஃப்தார் ஸ்நாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. பிரச்சனை இல்லை, இஃப்தார் ஸ்நாக் ஃபீல் பண்ணலாம், அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹைப் கொடுத்து அந்த பிஸ்னஸ் டிமாண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் டிமாண்ட் ஆசையால் ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணி டிமாண்டெல்லாம் பிஸ்னஸ் ஆக்குவாங்க. ஆக்சுவலி அதான் இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸு. ஸோ சிக்கன் டிக்கா, ஹரியாலியில் ஒன்று, நார்மல் அந்த ஸ்குவீஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதனால சிக்கன் டிக்கா நம்ம ஆக்சுவலாக சாப்பிட்றது தான். இந்த ஸ்குவீஸி ஃப்ளேவர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதனாலே நான் வாங்கினேன் சிக்கன் டிக்கா. அது இல்லாமல் அந்த ஓஜி ஸ்நாக்ஸ் நான் வச்சுருக்கேன். இது வந்து கடைசியாக காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இஃப்தார் ஸ்நாக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக காட்டுறேன். ஓகே, அதனால் இது வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் டெசர்ட் ஐட்டம்ஸ், நிறைய டெசர்ட் ஐட்டம்ஸ், மோலேஸாக இருக்கட்டும், புட்டிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே இருந்துச்சு. புட்டிங் இது வந்து கொஞ்சம் நிறைய கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி இதை வாங்கினேன். அண்ட் மோலேஸா நான் இது வரைக்கும் குடிச்சதே கிடையாது. நானும் வேசர்படி சைடு 1000 தடவை அங்கே தான் போகிறேன். ஒரு நாளைக்கு 3 தடவை அங்கே தான் போகிறேன் வேசர்படி சைடு. பட்லாம் குடிச்சதே கிடையாது மோலேஸா. ஸோ மோலேஸா கஸ்டர்டு, இதுவும் நான் ஆல்ரெடி நிறைய டைம் போனால் அங்கே சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். அண்ட் ஃபிர்தோஸ் பேக்கரியில் வந்து பாதாம் மில்க்கும் ரோஸ் மில்க்கும் ஃபேமஸ்ஸு. ஸோ பாதாம் மில்க் வேணாம்னு சொல்லிட்டு இது ரோஸ் மில்க் வாங்க எப்படி இருக்குது ஃப்ளேவர் பார்க்கலான்ட்டு. இந்த பாதாம் மில்க் ஆல்ரெடி நான் குடிச்சிருக்கேன் அங்கே. ஸோ ஃபஸ்ட்டு எதுலேருந்து போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 29 minutes இஃப்தார் ஸ்நாக்ஸை ஃபீல் பண்ணலாம். ஆரம்பிக்கும் போது இந்த ஹங்காமா சிக்கன் கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிரிச்சுடலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம். மேஷ் பண்ணி ஸ்டஃபிங் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக சிக்கன் மீட்டோட வாசம் இருக்குது. இப்போ சிக்கனை பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்க. அது கூட பச்சை மிளகா, இஞ்சி, அதோட வேப்னஸ் இருக்கும். ஜூஸியாக சிக்கன் வந்து அந்த ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஜூஸியாக இருக்குது. சாப்பிட நல்லா இருக்குது. அதாவது சீஸ் வந்து கொஞ்சம் நார்மல் குவாலிட்டி சீஸ் யூஸ் பண்ணி, லோ குவாலிட்டி சீஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் புளிப்பு தெரியும். அந்த புளிப்பு தெரியுது அதில். ஸோ அதுக்கடுத்து ஃபிஷ் ஃபிங்கர், என்ன ஃபிஷ்லாம் தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். இவங்க நான் வாங்கி 2 மணி நேரம் ஆச்சு. ஆக்சுவலாக 5 மணிக்கு போய் 6:30 மணி இருக்குது. நோம்பு சொல்கிறீங்கன்னா அங்கே சொல்லியிருந்தேன். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ இடம் இருக்கு. இன்னும் நான் சொன்னேன் அந்த 4 கிராஸ் மாதிரி மர்ஜ் ஆகும் முன்னாடி. அது 2 சைடு தான் போனோம், 2 சைடு போகவே இல்லை. நல்லா இருக்குது. ஃபிஷ்ஷோட வாசம் கம்மியாக இருக்குது. ஃபிஷ் நல்லா க்ளீனாக செஞ்சுருக்காங்க. க்ளீனஸ் இருக்காது பார்த்தேன், க்ளீனாக தான் இருக்குது. நான் இவங்க தான் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்குது அதில். ஸோ இது நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கிறிஸ்பி சிக்கன் என்னென்னா சொல்லலாம். ஸோ இது வந்து என்னென்னா, இந்த அரிசி மாவு மைதா மாவு வந்து சின்னதாக அந்த சப்பாத்தி மாவு கட் பண்ணி அதை வந்து அதில் டிப் பண்ணி அந்த நம்ம கேஎஃப்சி சிக்கன் வந்து அது பிரெட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இது போடுறாங்க. அவ்வளோதான், உள்ள சிக்கன் இருக்கும். இது வந்து பிரிச்சு காட்டுறது தெரியும், கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன பசங்களாம் ரொம்ப பிடிக்கும். நம்மளே டெம்ப்ட் ஆயிரும் அதில். சிக்கன் உள்ள பிரிச்சு பார்த்தா அப்படியே கடிச்சிடலாம். இவ்வளோ சிக்கன் நல்லா இருக்கு. ஆனால் அந்த அதுக்கும் கிறிஸ்பினஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சுவர் அப்புறம் கிறிஸ்பினஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரப்பரியாக இருக்குது. காரம் மசாலா எதுவுமே கிடையாது. வெறும் சிக்கனை நார்மலாக போட்டு அதில் அந்த செதுலாக இருக்குது. அது நூடுல்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. மைதா மாவு நூடுல்ஸ் மாதிரி ஆகிட்டு அதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதில் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீஸினஸ் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் அப்படி என்ன இருக்குன்னு தெரியல, வச்சு பார்க்குறோம். சீஸுக்கான எந்த அறிவையும் தெரியல, பட் சாப்பிட்டு பார்த்தா தெரியுமா தெரியல. ஸ்மாஷ் பண்ணி தான் போட்டிருக்காங்க.
சீஸ் இருக்குது, ஆனால் பெருசாக அது தெரியல. இந்த நார்மல் சீஸ் தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. ப்ராப்பரான ஸ்டெட்டர் சீஸு, மொசரா சீஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. இந்த நார்மல் கடையில் கிடைக்கிற சீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. குவாலிட்டியான சீஸ்லாம் கிடையாது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா அது எண்ணெயில் போட்டு அந்த உள்ள ஸ்டஃபிங் மாதிரி அது ஃப்ரை ஆகும்போது ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அந்த ஸ்வீட்னஸோட சாப்பிடும்போது இது நல்லா இருக்குது. அந்த ஆக்சுவலாக பப்ஸுக்குள்ளே இருக்கிற மசாலா மாதிரி தான், பட் நல்லா இருக்கு. ஸோ அடுத்ததான் இந்த டிக்கி மாதிரியான ரோல். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் வெளில எடுத்து பார்க்கலாம். என்னடா இது ப்ரெட்டுக்குள்ளே எதையும் காணும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஏதோ ப்ரெட்டுக்குள்ளே எதை வச்சு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ரோலுன்னாரு, டிக்கின்னாரு அவர். இந்த கறியோட வாசமும் இல்லை. கறி வடைக்கு ஒரு ஸ்டஃபிங் வைப்பாங்க, அந்த கறி வடை வறுப்பாங்க தெரியுமா, அந்த மசாலா மாதிரி உள்ளதை வச்சு கொடுத்துருவாங்க. டேஸ்டியான இல்லை, ப்ரெட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா அப்படி இருக்கும். ஆக்சுவலாக அது மாதிரி தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. பயங்கரமாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு அசமாக ஃபீல் அந்தளவுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட அந்த 3 பொருளும் கொஞ்சம் பயங்கர ஃபீல் ஆகலாம், ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த அவங்க அந்த அப்பிடைசிங் ஃபீல் பார்க்கும்போது இருக்கு இல்லையா, அதோட நல்லாவே இருக்கு. ஆனால் சிக்கன் ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய ஃபேமஸ்ஸு. அந்த சேமியாவில் செஞ்சு இல்லை வச்சுருக்காங்க. சிக்கன் நல்லா மின்ஸ்டு சிக்கனாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ சாப்பிட்றலாம். ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கைமா மாதிரி ஆக்கி அதுவும் ஃபுல்லாக வச்சு பெரட்டி இஞ்சி பூண்டு வாசம், மிளகா வாசம் நல்லா சேர்த்து நல்லா அந்த ஃப்ளேவர்ஸோடு இருக்குது அந்த உள்ள அந்த ஸ்டஃபிங்கு. அது கூட இந்த மேலே கிறிஸ்பினஸ். இந்த கிறிஸ்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பி சிக்கனில் சாப்பிடும் போது வந்து ஒரு மாதிரி அந்த கிறிஸ்பினஸ் மட்டும் ஒரு மாதிரி டாமினேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து அந்த சேமியா அந்த சின்ன சின்ன பீஸஸாக இருக்கு இல்லையா, சின்ன சின்ன மெலிசா, அதனால பெருசாக தெரியல, நல்லா சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக. இது வரைக்கும் சாப்பிட்டதே உப்பு காரம் இந்த குனாஃபா சிக்கன்லாம் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்ததாக ரோல் போயிடலாம். இந்த ரோல் தான் நான் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு கொடுத்தாங்க நமக்கு. மலாய் ரோல் நாங்கள் அப்படி என்ன மலாய் இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். இப்போ ஸோ பிச்சு சாப்பிட்லாம். சொன்னேன் இல்லையா, அதே தான் அந்த நார்மல் குவாலிட்டி சீஸை போட்டு சிக்கனை போட்டு ஸ்டஃப் பண்ணிட்டாங்க. வேறு எதுவும் தெரியல பெருசாக. ஸோ சாப்பிட்லாம். அதில் மைனஸ் இருக்குது, அதாவது மலாய் அந்த ஃப்ளேவருக்காக தான். இது வந்து இது சாப்பிட்டதே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு அப்படியே வேரியண்ட்டாக வருது. இந்த மைனஸையும் டொமேட்டோ சாஸு சிக்கனை வந்து போட்டு ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்க. இதனால் சாப்பிட்றதுக்கான ஆக்சுவலாக. ஸோ அதான் நிறைய பேருக்கு பிடிச்ச கிராப் லாலிபாப். கிராப் லாலிபாப் ஃபுல்லாக கிராப் மீட்டு தான். ஃபுல்லாக கிராப் மீட்டு, உப்பு கூட கம்மியாக தான் இருக்குது. அந்த மேலே இருக்க அந்த லேயரும் இந்த மசாலாலாம் கிடையாது, வெறும் அந்த கிறிஸ்பினஸ்க்காக பிரெட் க்ரம்ஸ் கூட போட்டு இது பண்ணியிருக்காங்க. இது வறுத்து இது ஆக்சுவலாக 5 பீஸ் 100 ரூபா தான் சொன்னாங்க. 3 பீஸ் 100 ரூபா நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வறுத்து இது வறுத்ததான் அப்படியே இந்த உருண்டை ஐட்டம் போகிறதுனால உருண்டை ஐட்டம் இங்கே 10 ரூபாயிலாம். ஸோ சீசி பால்ஸு சொல்லலை இதுக்கு சாப்பிட்ட இந்த சீஸி மிக்ஸில் சீஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க, மாட்டிப்பாங்க. லோ குவாலிட்டி சீஸ் தான், பட் நல்லாயிருக்கு. இது வறுத்து இதுதான் ஆக்சுவலாக 5 பீஸ் 100 ரூபா நினைக்கிறேன். நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. சீஸி ஃப்ளேவர், மேலே அந்த கோட்டிங்ஸ் அந்த மைதாமா கோட்டிங் தான், வேறு எதுவும் கிடையாது. நல்ல ஸ்நாக்கு. போய் அப்படியே குனாஃபா பார்த்தோம். இது சென்னை வெரைட்டியில் கொஞ்சம் பார்த்தோம். இதே இட்டாலியில் போய் ரோல் பார்த்தோம். ஆமாம், அரேபியன் இட்டாலி சேர்த்த ரோல் ஃபேமஸ்ஸு. அடுத்தது வாடா.
அப்படியே நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வரோம். இப்போ தான் காரைக்கால் கிட்ட வந்துட்டோம். ஸோ காரைக்கால் கிட்ட வந்து வாடாவை பார்க்க போகிறோம். இந்த வாடான்னு கேட்கும்போது இந்த வேட்டைக்கார படம் வில்லன் வயசானா போகிறோம். வாடா அப்படின்னு ஸோ சிக்கனு ப்ரான் வாங்கணும். இதில் இது என்னன்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ கடிச்சு பார்த்துறேன் என்ன இருக்குது. சிக்கனையும் காணும், ப்ரானையும் காணும். பார்த்தீங்களா, ஸ்கேம் பண்ணுறாங்க. சிக்கனையும் காணும், ப்ரானையும் காணும். ஆஹா, இங்கே இருக்குது சிக்கன். ஏதோ ஒரு பீஸ் மட்டும் இருக்குது. ஆக்சுவலாக வாடன்றது ப்ரானில் தான் செய்கிறாங்க. அதுதான் மீனில் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக தெரியல. சிக்கனில் வந்து கொஞ்சம் பேர் நாங்கள் தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டஃபிங் சமோசா ஸ்டஃபிங் வச்சு அந்த அரிசி மாவு கோட்டிங் இருக்கும். அந்த அரிசி மாவு கோட்டிங்னா இது ஆக்சுவலாக வாடா வந்து ரைஸ் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் அந்த அரிசி மாவுனால. ஓகே, குட்டு. இது வரைக்கும் ஸோ ப்ரான் வாடா இது பார்த்துக்கலாம். ப்ரான் வாடா ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக ப்ரான் வாடாவில் இந்த மேலே ப்ரான்ஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. என்ன இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. மோர்த்து வந்து பிரிப்போம். இந்த ஸ்டஃபிங் நல்லா ஃபில்லிங்காக இருக்குது. இது திறக்கும் போது நல்லா ப்ரான் வாசனை இருக்குது. ஆனால் ப்ரானை காணும். ஸோ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த ரோல் ஐட்டம் போல 2 ரோல் இருக்குது ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு இந்த ரோலு நல்லா பூண்டு வாசம் சிக்கனோட நல்லா இருக்கு. சொல்லிட்டு இது ஒரு செம்ம ரோல். இது நல்லா ஃபில்லிங்காக சாப்பிடணும். இந்த ரோல் வந்து வறுத்து ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் இல்லை. நார்மலாக அந்த கோட்டிங்கு ப்ளஸ் வந்து உள்ள அந்த ஸ்டஃபிங் நல்லா பூண்டு வாசத்தோட சிக்கன் இந்த வெங்காயோட நல்லா சாட்டே பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. ஸோ அதே ரோல் தான், கலர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ரோலில் வந்து இது சிக்கன் நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக. ஸோ அந்த ரெட் மசாலா சொல்லுவாங்க சிக்கனில். வெறும் அந்த ரெட் மசாலாவில் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு சாப்பிட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மசாலா இது இருக்குது. சாப்பிட்டு போகலாம். நச்சுன்னு ஒரு ரோல் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரிங்காக போகலாம். ரொம்ப தாகமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரோஸ் மில்க்கு. ஸோ ஃபிர்தோஸ் பேக்கரியில் வந்து ரோஸ் மில்க்கும் இந்த நார்த் சென்னை சைட் பொறுத்த வரைக்கும் 2 பேக்கரி இருக்குது. ஃபிர்தோஸ் பேக்கரி ஒன்று, அப்புறம் அந்த ஷஃபி ஸ்விட்சுங்க பேக்கரி இருக்குது. அங்கே ரோஸ் மில்க்கும் பாதாம் மில்க் ஃபேமஸ். ஸோ இங்கே வந்து பாதாம் மில்க் நான் குடிச்சிருக்கேன், ரோஸ் மில்க் குடிச்சது கிடையாது. ஸோ ஆக்சுவலாக டேஸ்ட்டு ஸ்வீட் கம்மியாக, ரோஸ் எசன்ஸ் வந்து கொஞ்சம் தூக்கலாக நல்லா இருக்குது. சாப்பிட்ற அந்த ரோஸ் எசன்ஸ் ஃபீல் நல்லா இருக்குது. ஓகே தான். ஸோ அடுத்து சமோசாக்கு போயிடலாம். ஸோ சமோசா நல்லா ஃபீலிங் நல்லா இருக்குது. நல்லா மாசி சமோசா வச்சா நல்லா மாசமான சமோசா மாதிரி நல்லா இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப நேரம் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு, கிறிஸ்பினஸ் இல்லை. இல்லை ஏதோ ஒரு வாசம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. ஏதோ ஒன்று சேர்த்துருக்காங்க, என்னன்னு தெரியல. சிக்கன் சமோசா ஆக்சுவலாக இது சிக்கன் சமோசா. சிக்கன் ஒரு மாதிரி ஏதோ மாவு மாதிரி, அதாவது ஸ்டஃபிங்கில் மாவு ஏதோ கலந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நினைக்கிறேன் ஆக்சுவலாக சிக்கனில். அது மட்டும் ஒரு மாதிரியா இருக்குது. ஓகேவான சமோசா தான், பெஸ்ட்டான சமோசாவும் கிடையாது. இந்த ஒரு கல்ல அந்த முட்டை போண்டா ஃப்ரீயாக கொடுத்தாரு பாய், அவர்களில் பீஃப் கட்லெட் கிடச்சிது. இப்போ பீஃப் கட்லெட்டு வெளியில் ப்ரௌனிஷாக இருக்குது, உள்ளே கொஞ்சம் கலர் கம்மி தான். சாப்பிடலாம். பீஃப் ஃப்ளேவர் இல்லை, பீஃப் நல்லா குக் ஆகலை. பீஃப் ஆக்சுவலாக சாப்பிட்டு நல்லா பண்ணோம். கட்லெட் இருந்ததுனால உருளைக்கிழங்கு போட்டுருக்காங்க, அவ்வளோ நல்லா இல்லை.
சிக்கன் கபாப். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவீஸ், இந்த சிக்கன் ஸ்குவீஸ் சொல்லுவாங்க, ஸ்குவீஸர் மாதிரி அந்த வெஜிடபிள்ஸோட வச்சு அந்த ஸ்குவீஸ் அந்த மசாலாவோட அந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர் இறங்கி அது குக் ஆகும். இப்போ நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஹரியாலி மசாலாவோட சாப்பிடலாம். அந்த குடமிளகா குக்காக இருக்குது ஃப்ரை பண்ணும்போது. வறுத்து ஹரியாலி மசாலா தான் லைட்டாக எங்கேயோ நம்ம சிக்கன் வாங்கினா ராயபுரத்துக்கிட்ட அந்த புதினா வாசம் வருது, அந்த அளவுக்கு தான் அதில் இருக்குது. ஸோ அது சிக்கன் அதே ஸ்வீஸில் இந்த ஜூசினஸோட இருக்கு. சிக்கன் நல்லா டெலிவரியாக இருக்குது, ஆனால் வந்து ப்ரெஸ் பீஸு வெஜிடபிள் ஃப்ளேவர் வந்து இதுலேயே இறங்கிருக்கு. KFC ஸ்டைல் கிறிஸ்பி சிக்கன் 100 rupees. நல்லா ஹார்டாக இருக்குது. பாருங்க என்ன பாருங்க, இதெல்லாம் நோம்பு வந்து சாப்பிட்டா பயங்கர ஹீட் ஆகும், பட் டேஸ்ட்டாக ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த பீஸை வச்சுட்டு நான் பெரிய பைட்டாக போயிடுறேன். KFCயில் அந்த ஸ்டார்டிங் சிக்கன் ஒன்று இருக்கும், 149 இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. அதாவது மேக்ஸிமம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா அந்த சாம்பார் நம்ம வீட்டில் இருந்து ஆக்சுவலாக சாம்பார் பொரியல் அது மாதிரி சாப்பிட்ருப்போம். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா வெளில போய் சாப்பிடுவோம் இல்லையா, சரி KFC போகலாம், மெக்டோனல்ஸ் போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக இங்கே மறுபடியும் போனீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இப்போ அந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கபாப் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நார்மல் டிஷ்ஷு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்நாக் மாதிரி. ஆக்சுவலாக ஸ்நாக் தான் இது, இஃப்தார் ஸ்நாக்லாம் கிடையாது. KFC சிக்கனில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு சிக்கன் ஜூஸியாகவும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சிக்கன் பாருங்கள், நல்லா குவாலிட்டியான சிக்கன் தான் போட்டுருக்காங்க. நல்லா 2 பேர் ஃபில்லிங்காக சாப்பிட்லாம். ஆக்சுவலாக ஒருத்தர் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்லாம். ஆனால் அந்த குவாட்டர் தந்தூரி குவாட்டரில் ஒரு பீஸ் வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு பீஸு. ஸோ அடுத்ததாக இந்த மாதிரி குழந்தைகள்லாம் பிடிச்ச கேண்டி சிக்கன். ஸோ இதை கடிச்சு சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே இது புளிப்பு இல்லாமல் மேலே கொஞ்சம் காரமாக இருக்குது, நல்லா இருக்குது. மசாலா அதிகமாக தெரியல, குழந்தைங்களாம் இந்த பார்க்குறது அப்பீரியஸிங்காக சாப்பிடணும், அப்படியே அட்மையர் ஆகணும், அப்படியே அந்த ஃபுட்டில் ஃபோக்கஸ் இருக்கணும், சிக்கன் ப்ரோட்டீனாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். பயங்கர வருது. மேக்ஸிமம் எல்லாமே சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேலே சாப்பிட முடியல நோம்பு திறந்துட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புட்டிங் ஐட்டமுக்கு போயிடுறேன். ஸோ 2 புட்டிங் இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இது புட்டிங் மாதிரி சைனா கிராஸ் மாதிரி, புட்டிங் சைனா கிராஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான். இப்போ புட்டிங் அந்த மில்கிஷான ஃப்ளேவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசாக காட்டுறாங்க. ஸோ இது வந்து இந்த 2 கலர் இருக்குது, இது வந்து அப்படியே பிரேக் பண்ணலாம். 2 லேயர் இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் இந்த கோலை இந்த கலர்ஃபுல்லாக. அந்த மில்கி ஃப்ளேவர்லாம் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்காங்க போல. ஆக்சுவலாக சைனா கிராஸ் ஃபீல் இல்லை, ஜெல்லி ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் கூட சைனா கிராஸ் நினச்சேன், கீழே அந்த மில்க் ஃபிஷ் ஃப்ளேவரோட. நான் கூட என்னடா சைனா கிராஸ் நிறைய கலர் கலராக இருந்தாங்களே, ஸோ அதில் இது மட்டும் டபுள் கலராக இருந்துச்சாங்கன்னு நினச்சேன். பயங்கரமாக இருக்குங்க இது. ஜெல்லியில் கொஞ்சம் வந்து அந்த சிட்ரிக் ஃப்ளேவர் அடிக்கும். இந்த ஃப்ளேவரோட மில்கிஷான அந்த ஆக்சுவலாக மில்க் மேடும் அந்த க்ரீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ரீம்னா நம்ம பாலை வந்து சுண்ட வச்சு அந்த பால் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மில்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கர வருது இது. சம் ஃபீல் இப்போ வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக கஸ்டர்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கஸ்டர்டு, ஃப்ரூட் கஸ்டர்ட். இது யார் வேணால் செய்யலாம். ஸோ நல்லாவும் இருக்கும். நம்ம கிரேப்ஸை ஒதுக்கிட்டு போகும்போது 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அந்த குழ வளன்ட்டு நல்லா அந்த லேயரா ஃபுல்லாக கண்டன்ஸ் மில்க்கு, அந்த கஸ்டர்டோட ஃப்ளேவரு பயங்கரமாக இருக்குது. இது மட்டுமே போதும் எனக்கு ஆக்சுவலாக.
வாய்க்குள்ள அது வச்சோடனே அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே வெடிக்குது வாய்க்குள்ள. அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸோட சாப்பிடும் போது அந்த கஸ்டர்ட் ஃப்ளேவரு, ஸ்வீட்னஸ் ரொம்ப அதிகமாக ஸ்வீட்னஸ் இல்லாமல் கரெக்டான ஸ்வீட்னஸ்ஸு. ஆஹா ஆகா ஃபீல். இப்போ தான் எனக்கு ஆக்சுவலாக வந்துச்சு இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸில். மாவு இதை போடுவாங்க, அரிசிமாவோட அந்த இதழ்கள் மாதிரி போடுவாங்க. ஆக்சுவலாக மில்க் நல்லா திக்கான மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இருக்கும் கொஞ்சோன்னு கலக்கிடலாம். தேங்காய் பால் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேங்க. வயிற்றுக்கு நல்லா குளிச்சுது ஆக்சுவலாக. அது நோம்பு டைமில் ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடும். அது டைமில் சாப்பிட்றது வறுத்து ஆக்சுவலாக பயங்கரம் தான். டெசர்ட் ஐட்டமில் அந்த ஜெல்லியும் கஸ்டர்டும் ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ண வச்சிச்சு. பயங்கரமான ஃபீல் ஆக்சுவலாக. ஸோ இஃப்தார் ஸ்நாக்ஸை பொறுத்தவரை தான் சொன்னேன் இல்லையா, இஃப்தார் ஸ்நாக்ஸ் என்னென்னா நோம்பு, அதாவது ரம்ஜான் மாதம் நோம்பு வைக்கிறோம். நோம்பு திறக்கும் போது 4 ஐட்டம் தான் நச்சுன்னு இருக்கும். ஒன்று நோம்பு கஞ்சி, அதோட மசாலோட சமோசா, அது எல்லாமே. அது கூட முடிஞ்சால் ஃப்ரூட்ஸு, அது கூட ஐஸ் வாட்டர் ஜூஸு. இதுவாக இருந்துச்சுன்னா அந்த கடல் பாசி அந்த ஸ்வீட்னஸ்க்காக சாப்பிட்றது. மெயினாக பேரிச்சம்பழம் இருக்கும். பேரிச்சம்பழத்தோட ஆரம்பித்து அந்த கஞ்சியோட வடையை பிச்சு போட்டு அந்த வடையோட கஞ்சி வச்சு அதை குடிக்கும் போது அதுதான் ஆக்சுவலாக இஃப்தார். இப்போ அந்த இஃப்தார் பேக்கெட் இப்போ நிறைய ஸ்கேம்லாம் பண்ணுறாங்க. கஞ்சி நோம்பு கஞ்சி இல்லை இஃப்தார் பேக். ஆக்சுவலாக அதனால தான் நான் இஃப்தார் சீரிஸ் நான் பண்ணல. மேக்ஸிமம் இந்த இஃப்தார் பேக் வாங்கி முன்னாடி கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஓஜியான இஃப்தார் ஸ்நாக்ஸ், இதுதான் ஓஜியான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ஆக்சுவலாக. ஓஜி இஃப்தார் ஸ்நாக்ஸ். ஸோ வடைகள் இதுதான் ஆக்சுவலாக இஃப்தார் ஸ்நாக்கு. இதோட நோம்பு கஞ்சி, பேரிச்சம்பழம், முடிஞ்ச ஜூஸு, ஃப்ரூட்ஸு, அதோட கடல் பாசி, இல்லை சம் புட்டிங் மாதிரி ஏதாச்சும் ஸ்வீட் மாதிரி சாப்பிடுவோம். அவ்வளோதான். இதுதான் ஆக்சுவலாக இஃப்தார் ஸ்நாக்ஸ். இதுக்கு மேலே சாப்பிடவே முடியாது. போன வருஷம் நான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது பக்கத்தில் ஒரு வீட்டில் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கூட தான் போய் நோம்பு வரணும். ஆக்சுவலாக வடை கஞ்சி, அந்த கஞ்சியோட புதினா சட்னி கொடுப்பாங்க ஒரு தொகையில் மாதிரி வேலைச்சேரில் ஒரு பள்ளிவாசலில். அதுதான் ஃபுல்லாகவே திறந்து போனாட்டி. இந்த வாட்டி தான் இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ். ஆக்சுவலாக லாஸ்ட் டைமும் இந்த இது இருந்துச்சு. இந்த 3 இயர்ஸாக இதை க்ரியேட் பண்ணி பெருசாக இது பண்ணுறாங்க. ஸோ நோம்பு கஞ்சி நல்லா கொத்துக்கறி போட்டு பாருங்க, கறி போட்டு நோம்பு கஞ்சி. இதில் வந்து என்ன ஆக்சுவலாக இஃப்தாருக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி வடையை வந்து மசாலா எடுத்து இந்த மாதிரி சின்ன குட்டி பீஸாக வடைக்கும் வலிக்காமல் கஞ்சி சிந்தாமல் அந்த வடை வந்து கஞ்சிக்குள்ளே போய் இது வந்து கொஞ்ச நேரம் ஊறணும், 1 நிமிஷம். அதாவது 6:26க்கு நோம்பு திறப்போம், 6:24க்கு இதை போட்டு வச்சிடணும். ஓகேவா? அதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதோட இந்த வடையோட இந்த நோம்பு கஞ்சி எடுத்து சாப்பிட்டா கஞ்சியில் நல்லா ஸ்பைசஸ் வாசம் நல்லா இருக்கு. பட்டாவில் அவங்க ஏதாவது வாசம். நோம்பு கஞ்சி தான் சொல்லவே முடியாது யாருக்கும். நான் இது வரைக்கும் நோம்பு கஞ்சி நிறைய பேர் கொடுத்துருக்கேன். அது முஸ்லீம்ஸ், நான் முஸ்லீம்ஸு, எல்லா மனுஷங்களும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? எல்லா மனுஷங்களும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நோம்பு கஞ்சி நல்லா இல்லைன்னு சொல்லாதவங்க யாரும் கிடையாது. நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு ஃபஸ்ட்டு பேச்சனதோட ஆரம்பித்து அதோட சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஜூஸு, ஒரு ஐஸ் வாட்டர், இது மட்டுமே போதும். இவ்வளோ ஸ்நாக்ஸ் வேறு அவசியம் இல்லை. பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஃபீல் பண்ணோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரேட்டுங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சாலாவே இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து ஒரு பீஸ் சிக்கன் வந்து 100 பீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி 50 to 60 மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ரைஸ் எல்லாம் என்ன வேலைலாம் ஏறி கூட ப்ரைஸ் இந்த வாட்டி ஓகே ரீசனபுளாக இருந்துச்சு. பட் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட அந்த 29 வெரைட்டிஸில் பெஸ்ட் எதுனா அந்த ஹங்காமா சிக்கன், கிறிஸ்பி சிக்கன், KFC சிக்கன் வெரைட்டியில். அதை தாண்டி சின்ன ஐட்டமாக கொஞ்சம் வரலாம். இந்த பார்த்தா இந்த கிராப் லாலிபாப்பும் சீஸ் பால்ஸ், இதெல்லாம் தாண்டி ஸோ ஸ்வீட் அப்படின்ற ஃபீல் கொடுக்குறது வந்து இந்த புட்டிங்கும், இந்த ஜெல்லி புட்டிங் ப்ளஸ் இந்த கஸ்டர்ட் தான். பயங்கர ஒர்த்து. இது சாப்பிட்டு தான் ஆக்சுவலாக என்னடா இது ஒரு மாதிரி சிக்கன் எல்லாமே சாப்பிட்ருக்குமே நினச்சேன். இது வந்து சாப்பிட்டு ஆக்சுவலாக பயங்கரமான ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸோ இஃப்தார் ஸ்நாக்ஸ் 29 வெரைட்டிஸோட என் கூட சேர்ந்து ஃபீல் பண்ணிங்க. See you soon மக்களே.